சின்ன திரையிலேருந்து வந்தவங்க, டிவி சேனல்ல கேம்பையரா இருந்து வந்தவங்க இன்னைக்கெல்லாம் பெரிய நடிகர் ஆயிட்டாங்க. ஆமா சார். இப்போ சிவகார்த்திகேயன் எல்லாம் வந்து ஒரு கேம்பையரா இருந்தவர் தான். காமெடி கிமெடி எல்லாம் பண்ணிட்டு ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தவர் தான் சேனல்ல. பெரிய வளர்ச்சி தானே. அதுக்கு காரணம் அவருடைய நம்பிக்கை. அவருடைய நம்பிக்கை, அவர் மேல் நம்பிக்கை வைத்த இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள். சரி, அவர் நம்பின, அவர் நடித்த படத்தை போய் பார்த்தா நம்பி போகலாம் அப்படின்னு மக்கள் ரசிகர்கள் வச்ச நம்பிக்கை. ஸோ இதில் ஜெயிச்சிட்டார். இதுதான் உண்மை. ஸோ வாழ்த்துக்கள் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு. இதெல்லாமே நிறைய பேர் என்டர் ஆகிட்டு இருக்காங்க. எனக்கு சில பேரெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நானும் திருப்பி திருப்பி கேட்பேன். இப்போ என்னை பார்த்தா அவன் அனுமன் பாம்பு பொத்துங்கன்னா இவர் பேர் என்னம்மா அப்படி பொண்ணுகிட்ட கேட்பேன். இப்போ இருக்கிற யூத்துக்கெல்லாம் தெரியும் அவங்கள, பட் எனக்கு தெரியாது, சில பேரெல்லாம் தெரியாது. இப்போ நடிகர்கள் எல்லாமே நல்லா நடிக்கிறாங்க. என்ன ஹீரோக்களாக நடிக்கிறாங்க, சின்ன திரையிலையும் பெரிய திரையிலையும் ஹீரோக்கள் நடிக்க தாடி எடுத்துட்டு நடித்தா நல்லாயிருக்கும். எப்பவுமே சோகப்பாட்டு பாடிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. அதுதான் எனக்கு வருத்தம். ஏன்னா அந்த காலங்களில் வந்து முழுன்னு அழகாக இருந்த ஹீரோ, தாடி விட்டா வில்ல. இப்போ எப்படின்னா தாடி விட்டு இருந்தா தான் ஹீரோ, முழு இருந்தா வில்ல. அப்படியே உள்ட்டா ஆகி போச்சு. ஆனால் பொண்ணுங்க மட்டும் அழகா அப்படியே தான் இருக்காங்க. அதான் எனக்கு புரியல. என்ன அன்னைக்கு சாரி கட்டியிருந்தாங்க, தாவணி கட்டியிருந்தாங்க, இப்போ சுடிதார் போட்டிருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அவ்வளோதான். ஃபேஸில் எந்த மாற்றமே இல்லை. அவங்க அழகாத்தான் காமிக்கிறாங்க. இவங்களைத்தான் பார்த்து தாடியை விட்டு தாடி எடுக்க வச்சு மீசை ஒரே கந்தரகோலம் தான்.